இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிசாசு உங்களை குரங்காக மாற்ற முயற்சிக்கிறான். பாவ வாழ்க்கையில் நீங்கள் தொடரலாம், எல்லாம் நன்மையாக முடியும் என்று அவர் நினைத்தால் நீங்கள் ஒரு முட்டாள். நான் வேதத்திற்கு மாறாக தவறு செய்தேனா? துன்மார்கருக்கு அது நன்மையாக முடிவதில்லை. சில வாரங்களுக்கு முன் பேசிய வேதாகமத்தில் சிம்சோனின் தன்மையை குறித்து நாம் தொடங்கிய தொடரை தொடர்வோம். இன்று குறிப்பாக மனம் திரும்பியதால் ஜெயம் பெற்ற சிம்சோனை குறித்து பேசப் போகிறோம். சிம்சோனின் நிகழ்வு முரண்பாடாக இருந்தது. ஏனென்றால் சிம்சோனின் வரலாறு மூலம் இயேசுவின் மாதிரியை காண்கிறோம். இவன் நியாயாதிபதிகளில் ஒருவன், தலைவன், சில விஷயங்களில் கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி. பல தோல்விகள். ஆனால் தாவீது வீழ்ந்து போனான், ஆபிரகாம் தோல்வியுற்றான். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக கிறிஸ்துவின் மாதிரிகள் இருந்தன. நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் முடிவுக்கு வருவதால் இயேசுவின் மாதிரியை வெளிக்கொணர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்யப் போகிறேன். 4வது வசனம், நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். சோரேக் மலைக்கு சற்று கீழே சரியாக எல்லையில் இருந்தது. அற்புதமான திராட்சைக்கு பிரபலமான இடம் அது. பெலிஸ்தர்களின் எல்லைக்கு சரியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கோத்திரத்தின் எல்லையில். ஒருவேளை சிம்சோன் நினைத்திருக்கலாம், நல்லது கவனியுங்கள், உங்களுக்கு தெரியும் பெலிஸ்தர்களை குறித்து பல விஷயங்கள். அவன் பெலிஸ்தர்களுடன் பல காலம் வாழ்ந்தான். அவர்களில் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டான். இரண்டுக்கும் இடையில் பாதி வழியில் கண்டுபிடிப்பேன் என்று அவன் நினைத்தான். ஒப்புரவாகுதலை தேடிக்கொண்டிருந்தான். சோரேக்கில் வசித்த தெளிலாள் என்ற ஒரு பெண்ணை அவன் கண்டான். அவள் அழகாக இருந்திருக்கலாம். அவளை நேசித்தான். ஆனால் அவள் விற்றுப் போட்டாள். இது மீண்டும் கிறிஸ்துவின் மாதிரியாயிருக்கிறது. எனவே அவன் தெளிலாளை நேசிக்கும் போது, அதுவே தெளிலாள் என்ற பெயருக்கு என்ன பொருள்? நுகர்வோர், பலவீனமான என்று பொருள். மிகவும் வலிமையான சிம்சோனை அவள் பலவீனனாக மாற்றினாள். இந்த உறவின் மூலம் அவன் நுகரப்பட்டான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டிச் சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு தருவோம் என்றார்கள். இப்பொழுது பெலிஸ்தரின் 5 அதிபதிகள் வேதத்தில் வேறு பல இடங்களிலும் காண்கிறோம். ஆளுநர்களைப் போலிருந்தார்கள். ஒரு கூட்டு ராஜ்யம் இருந்தது. அதாவது, நான் சொல்வது சரி என்றால் அது 5500 வெள்ளிக்காசுகள். ஒரு வெள்ளிக்காசு இன்றைய நாணயத்தில் சுமார் 1400 ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும். இயேசு எதற்காக விற்கப்பட்டார்? 30 வெள்ளிக்காசுக்காக. ரகசியம் எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடிகிறதா? பாருங்கள், அவர்கள் அவளுக்கு வழங்கிய பணத்தின் அளவு சுமார் ரூபாய் 81 லட்சம். அப்படியே அது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதை விட ஏறக்குறைய 183 மடங்கு அதிகம். மறுபடியும் அதுவும் வெள்ளி. சரி, இப்போது சிம்சோனின் பலன் எதுவென்றால், அவனது தாய் மிகவும் கவனமாக பராமரித்து வந்தாள். நல்ல பெற்றோர் ரீதியான கவனிப்பு இருந்தது. மிகவும் பலசாலியாக பிறந்தான். அவனுக்கு நல்ல உடல் வலிமை இருந்தன. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினார். அவனுக்கு அமானுஷ்ய பலன் வந்தது. ரகசியம் என்ன என்பதை ஜனங்கள் அறிய விரும்பினர். நாம் தேவ அக்னியோடு உலகை எதிர்த்து போராட முடியும். மோவாபியர்களின் ராஜா பாலாக் ஒருமுறை சொன்னது நினைவிருக்கிறது. ஆவிக்குரிய விஷயம் இங்கே நடக்கிறது. நிச்சயம் தேவன் இந்த ஜனங்களுடன் இருக்கிறார். அவர்களின் பராக்கிரமத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன். அக்னியோடு எதிர்த்து போராட முடிந்தால், அவர்களை சபித்தால் கூட அது ஆவிக்குரிய யுத்தம். நாம் ஆவிக்குரிய வழியில் போராட வேண்டும். எனவே தெளிலாள் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லவில்லை. சிம்சோன் என்னை விட 5க்கு 5 அடி இருந்திருக்கலாம். அவன் கண்ணாடியை அணிந்து ஒரு கம்ப்யூட்டர் மேதாவியைப் போல தோற்றமளிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்து, அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி எடுத்து அதனாலே அநேகரை கொன்று போட்டான். நீங்கள் என்னை தவறாக நினைக்க முடியாது, என்னிடம் கண்ணாடி இருக்கிறது. ஆனால் அவன் பெரியவன் என்று எங்கும் சொல்லவில்லை. அதை நீங்கள் உணர்ந்தீர்களா? அவனுக்கு பெரிய தசைகள் இருந்தது என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிய போது எல்லோரையும் போலவே அவன் இருந்தான். எனவே அவள் அவனை கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாள். அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம்? இப்பொழுது நீங்கள் ஒரு பெண்ணை நேசித்து அவள் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தால் எப்படி நீங்கள் கட்டி தொந்தரவு கொடுப்பீர்கள்? நான் அநேகமாக தவறான பெண்ணுடன் டேட்டிங் செய்திருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், உண்மைக்கு மாறாக உங்கள் உணர்வுகளால் நீங்கள் ஆளுகை செய்யப்படும் போது நிறைய மோசமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும்.
இப்படியாக கட்டப்படுவீர்கள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால். ஒரு அகனினார் மிகவும் வலுவாக இருக்கும். ஏனெனில் அது கெட்டியாக கட்டப்பட்டு பிடித்துக் கொள்ளும். மோசமான பதற்றத்தை கொடுக்கக்கூடிய அகனினார். ஒரு பியானோ சரம் போன்ற மிக வலுவான இழைகளை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். உலர்த்தும் போது அது ஒரு நீண்ட அம்புக்குறியை கையாள வேண்டும், பிரியாது. உலரக்கூடாத பச்சையான ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அவன் சொன்னான். யாரும் அதை அறுக்கக்கூடாது, அது இரும்பு போன்றது. அதை கொண்டு கட்டுங்கள். நான் மற்ற மனுஷனைப் போல் பலவீனனாவேன். அவன் நினைத்தான், இது சரி. அதனால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் அக்னி நார் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். அப்பொழுது சன்னல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்றுப் போகிறது போல அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலிலான் சிம்சோனை பார்த்து, என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்பொழுது உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். இதற்கு முன் சந்தேகத்திற்கிடமான வழியில் இருந்திருக்கிறேன். அது மோசமாகிவிட்டது. அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் பயன்படுத்தாத புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால். அவன் பெலிஸ்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது அவன் ஏற்கனவே தனது சொந்த ஜனங்களால் இதுவரை பயன்படுத்தாத புதிய கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். இதில் ஆவிக்குரிய ரீதியாக ஒன்றிருக்கிறது. பின்னர் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். கவனியுங்கள், அவன் பலவீனமாக மாறக்கூடும் என்று கூட அவனுக்கு தெரியும். அப்பொழுது தெலீலான் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். வேதம் சொல்கிறது, ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். வேதம் சொல்கிறது, அவன் கயிறுகளை நூலைப் போல் அறுத்து போட்டான் என்று. அமானுஷ்ய வலிமை. பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போது அவன் இதில் சோர்ந்து போவான். எனவே அவன் என்ன நினைக்கிறான் என்று யோசித்தீர்களா? எனக்கு தெரியும், என்னால் தெலீலாவை நம்ப முடியாது என்று நினைத்தான். அவளை நம்பவே முடியாது. ஆனால் அவன் அவளிடம் மோகம் கொண்டான். அவள் அழகாக இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை நேசித்திருக்கலாம், தன்னை யாரும் அழிக்க முடியாது என்றிருக்கலாம். எனவே அவனுக்கு பின்னால் இப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் விஷயங்களுக்கு ஆயத்தமாக இருந்தான். நீங்கள் மீண்டும் அதே கேள்வியை ஜனங்களிடம் கேட்டால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கதையை சொல்லுங்கள் என்று கேளுங்கள். நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள். என்னிடம் மீண்டும் சொல். ஒவ்வொரு முறையும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தகவல்களை கொடுப்பது போல் தெரியும். அவை உண்மையை நெருங்கியிருக்கும். மேலும் பிசாசு ஜனங்களை களைந்து விடுவான். அதற்காக அவன் ஊர் சுற்றுகிறான். அவன் சோதனையுடன் விளையாடுகிறவன். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனின் இந்த வல்லமை கிடைத்திருக்கிறது. மேலும் அவன் பாவம் செய்ததால் எதுவும் நடக்கவில்லை. தான் தொடர்ந்து ஜெயம் கொள்ள முடியும் என்று கண்டுகொண்டான். இது மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே. சில நேரங்களில் சிந்தனையில் ஏமாற்றம் கொள்கிறோம். ஏனென்றால் சூரியன் பிரகாசிக்கிறது, நம் வேலை நல்லது என்பது போல தோன்றுகிறது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். இதன் பொருள் நமக்கு இருக்கிற எதிர்ப்பில் வாழ்ந்தாலும் கூட எனக்கு தேவனின் தயவு இருக்கின்றது. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் விழுந்து போகிறோம். அவர் நம்மை சிக்கலிலிருந்து விடுவிப்பார் என்று நாம் சிந்திக்கத் தொடங்குகிறோம். சகோதரனே, நான் நினைக்கிறேன் இது சிந்திக்க வேண்டியபடி. எனக்கு விருப்பமானதை செய்கிறேன். தேவன் என்னை ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையும் ஆவியையும் எனக்கு தருவார். நாம் ரஷ்யன் விளையாட்டு போல நித்தியத்திற்கு விளையாடுவோம் என்பதை உணர்வதில்லை. பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சிம்சோன் முதல் தடவையாக பெலிஸ்தர்களுடன் ஒப்புரவு ஆகத் தொடங்கி இருந்தால், சிம்சோன் முதல் தடவையாக பெலிஸ்தர்களுடன் ஒப்புரவாகத் தொடங்கி இருந்தால் தேவன் அவனை மின்னலால் தாக்கினார். நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா? கழுதை பட்டையை நாய்களுக்கு கட்டியிருப்பார்கள். நீங்கள் நாய்க்கு சொல்லித்தர முடியும், இந்த இடத்தை கடந்து செல்லக்கூடாது. நான் இதை ஒரு நாயிடம் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாயின் எல்லை எங்கு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தவுடன் அவை தாண்டிச் செல்லாது என்று நான் புரிந்து கொண்டேன். நன்றாகவே புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர்கள் அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் சென்று விடுவார்கள். நீங்கள் கழுதை பட்டையை கடற்றலாம், அவைகள் அதற்கு மேல் செல்லாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். தேவன் அதிர்ச்சி கழுத்து பட்டை கொண்டு நமக்கு அப்படி கற்பிக்க மாட்டார். நீங்கள் கீழ்ப்படியாத ஒவ்வொரு முறையும் உங்களை அவர் விட்டுவிட மாட்டார். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தச் செய்யும். நீங்கள் அதை அமைதிப்படுத்தலாம். இறுதியில் சிம்சோன் மாதிரி உணர்வீர்கள். உங்களுக்கு தெரியும், நான் விதிவிலக்கு. எனக்கு கர்த்தருடைய ஆவி உண்டு. எத்தனை பேரை கொன்றேன் என்று பாருங்கள். பெருமை அதற்கு பின் இருக்கும். அவன் நினைத்தான், உங்களுக்கு தெரியும், ஒரு நியாயாதிபதியாக இருப்பது கஷ்டம் என்று.
எனவே சிறிது சிறிதாக அவன் தனது பரிசுத்தத்தை பிரதிஷ்டையை தியாகம் செய்யத் தொடங்கினான். கவனியுங்கள், தேவன் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டவுடன் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். அதை விட்டு எப்போதாவது ஓடி இருக்கிறீர்களா? மேலும் அவன் எல்லையை தள்ளினான். ஆம், என் தலைமயிர் என்று சொன்னான். அவைகளை ஆணியடித்து மாட்டி மீண்டும் அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து இந்த பெரிய நூல் பாவை அவனுக்கு பின் இறுக பற்றிக் கொண்டிருக்கிறதை அறிந்து கொண்டான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு மரிக்கும் கட்டத்திற்கு தள்ளப்பட்டான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு, நான் மரணத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று வேதம் சொல்வது உங்களுக்கு தெரியும். 3 முறை அவர், என் சித்தமல்ல உமது சித்தம் நிறைவேறட்டும் என்றார். தன்னை நேசிக்காத ஒரு மணமகனுக்காக இயேசு மரிக்க ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அவரோ தனது சொந்த ஜனங்களால் எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அந்த வெள்ளிக்காசுக்காக இருக்கலாம். நீங்கள் அதை கவனித்தீர்களா? தன்னை அவர் விலக்கிக் கொள்ளவில்லை. நான் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்றைய விளக்க காட்சியை முடிக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் இறுதிகட்ட நோக்கம் அன்பு என்பது வேதம் தெளிவாகச் சொல்வது உங்களுக்கு தெரியும். நாங்கள் கொடுக்க விரும்பும் இது உங்களுக்கு கிடைக்க சிறப்பு சலுகையுடன் எங்களிடம் இருக்கிறது. இது மாற்றும் அன்பு என்று அழைக்கப்படுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் ஏன் சொல்கிறது என்பதையும், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் நம்முடைய சக மனிதனுக்கு சேவை செய்வதற்கும் நமக்கு உதவும் அன்பின் சக்தியை நீங்கள் எவ்வாறு அதிகமாக பெற முடியும் என்பதை அதில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவைகள் 2 பெரிய கட்டளைகள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்கள் இந்த பாடத்தை விரும்புவீர்கள். நீங்கள் அதை படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வில் தெலிலாள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள்? நான் தேவாலயம் என்று சொன்னேன், ஆனால் நிச்சயமாக தேவன் அவளோடு இல்லை. அது சாத்தான் தானே. சாத்தான் இப்படி விட தள்ளுகிறவன் தானே. தினசரி உங்கள் தீர்மானத்தை அவன் குறை மதிப்பில் உட்படுத்த முயற்சிக்கிறான். அது மட்டுமல்லாமல் சாத்தானுக்கு மிக நெருக்கமாக இருந்தால், சோரேக் அழகான கொடிகளின் இடமாக இருந்தது. திராட்சை கொடிகள் சூழ்ந்திருந்தன. ஒரு நசரேயன் திராட்சைக்கு அருகில் செல்லக்கூடாது, திராட்சைக்கு அருகே இருக்கக்கூடாது, மதுவை தொடக்கூடாது. மது மாத்திரமல்ல, தான் இப்படி பாதுகாப்பற்ற இடத்தில் தொடர்ந்து இருக்கவே கூடாது. தினமும் அவள் அவனுக்கு பின்னால் இருந்தாள். நீங்களும் நானும் பிசாசு நமக்கு பின்னால் இருக்கும் உலகில் வாழ்வதால் உலகத்தில் எவ்வாறு செயல்படுவீர்கள்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். அன்றன்றுள்ள ஆகாரம். நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னார். நீங்கள் என்றென்றும் வாழ விரும்பினால் ஒவ்வொரு மனிதனும் தினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். ஒரு கிறிஸ்தவராக இருந்து தினமும் தேவனிடம் திரும்புவது, ஏனென்றால் உங்களுக்கு எதிரி இருப்பான். அவன் உங்களை தினமும் தூண்டி விடுவான். எந்த விதமான சோதனையும் இல்லாத நாளை உங்களில் யாராவது யோசிக்க முடியுமா? அப்படி ஒரு நாள் உங்களிடம் உண்டு என்று நீங்கள் நினைத்தால் உங்களை அறியாமல் நீங்கள் முற்றிலும் ஜெயித்து விடுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த எதிர்ப்பையும் உணரவில்லை. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் மின்னோட்டத்திற்கு எதிராக நீந்த முயற்சித்தால் தினமும் சோதனையை உணர்வீர்கள். ஆமென். தீமையால் சூழப்பட்டிருக்கிற வார்த்தை உங்களுக்குள் இருக்கும். ஒருமுறை ஒரு பெண் சுவிசேஷர் பில்லி சண்டேயிடம் வந்து, பாஸ்டர் சண்டே, நீங்கள் பாவத்திற்கு எதிராக பிரசங்கிக்கிறீர்கள். பூனைகளை தவறான வழியில் தடவிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர், சகோதரி, பூனை திரும்பினால் நான் பூனையின் ரோமங்களை சரியான வழியில் தேய்த்துக் கொடுப்பேன் என்றார். எனவே நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்கள் இந்த உலகில் வாழ்கிறீர்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள் என்றால் சோதனையை சந்திக்கத்தான் வேண்டும். அவள் அவனுக்கு பின்னால் இருந்தாள். கடைசியாக அவன் மரணத்திற்கு உள்ளானான். முழு இருதயத்தோடு அவளிடம் சொன்னான். இருதயம் என்ற வார்த்தையை கவனியுங்கள். நீ உன் இருதயத்தில் உள்ளதை என்னிடம் சொல்லவில்லை என்று சொன்னாள். கடைசியில் அவனுடைய இருதயத்தில் உள்ளதை அவளுக்கு சொல்லிவிட்டான். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்திய சவரகன் கத்தி என் தலைமையில் படவில்லை என்று சொன்னான். அந்த நேரத்திற்கு தள்ளப்பட்டான். உனக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் நான் அவளிடம் ரகசியத்தை சொல்லும்போது பெலிஸ்தர்கள் என் மேல் வந்து விடுகிறார்கள். அவள், ஓ சிம்சோன், பெலிஸ்தர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அவளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல மிகவும் ஊமையாக இருந்தாள்.
காதலுக்கு கண்ணில்லை என்ற வெளிப்பாட்டை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிலர் காதலிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வலுவான உணர்வுகளை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நபர் அவர்களை கிடைக்கிறார், அவர்கள் இதை கவனிக்கவில்லை. அவர்களை சுற்றியுள்ள அனைவரும், உங்களுக்கு என்ன நடந்தது? அவர் நல்லவர் அல்ல, அவள் நல்லவள் அல்ல. ஓ இல்லை, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார். இதற்கு முன்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் மாட்டிக்கொண்டீர்கள். நான் தவறான வழியில் நட்பு கொள்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி என்று வேதம் சொல்கிறது. அவள் அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்தத் தொடங்கினாள். சிறைக்கிறவன் அவன் அந்த கத்தியை கூர்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து அவன் அறியாததினால் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கிறான். தலையில் குளிர்காற்றை கவனிக்கவில்லை, சுற்றி தரையில் முடி உதிர்ந்திருப்பதை கவனிக்கவில்லை. ஆமாம், தரையில் முடி உதிர்ந்திருப்பதை கவனிக்கவில்லை. எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். நான் அந்த பெலிஸ்தியர்களை ஜன்னல் மற்றும் கதவுக்கு வெளியே தூக்கி எறிவேன் என்றான். பாடம் கற்பிப்பேன் என்றான். எழுந்தால் அவன் 5க்கு 5 அடி மட்டுமே நகர்ந்திருப்பான். பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று வேதம் கூறுகிறது. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவனை துன்புறுத்தினாள். அவள் அவனை பாடி தூங்க வைத்து வேதனையில் எழ வைத்திருக்கிறாள். பிசாசு உங்கள் தலையை தட்டி தூங்க வைப்பான். அவன் உங்களை பாவத்திற்கு ஆளாக்குவான். உங்களை நோக்கி விரலை சுட்டிக்காட்டுவான். உங்கள் வேதனையை மேலும் அதிகரிக்கச் செய்வான். நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள், உங்களுக்குள் சந்தோஷம் உண்டாகும்படி செயல்படுவான். நீங்கள் ஒத்துப்போவீர்கள், உங்களுக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். பின்பு நீங்கள் ஒத்துப்போகும்போது அது சரியாக வரவில்லை என்பதை கண்டுகொள்வீர்கள். அது என்னை நடுங்க வைக்கிறது. உங்களை குறித்து எனக்கு தெரியாது. உங்களை விட்டு ஆவியானவர் வெளியேறியதை அறியாமல் இருக்கிற உணர்வு. சவுல் ராஜா ஆவியானவரை துக்கப்படுத்தினாரா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுடைய பெருமை, பிடிவாதம், தேவனுக்கு விரோதம், பகை ஆகியவற்றால் அவனை விட்டு விலகிப் போனார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் இறுதியாக, இதோ நான் உன்னை பாதுகாப்பதை நீ உண்மையில் விரும்பவில்லை, உன் விருப்பப்படி காரியத்தை செய்ய நான் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார். தேவன் ஆவியை விளக்கினார். தாவீது பெத்ஷிபாவோடு பாவம் செய்த பின் 51வது சங்கீதத்தில், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று ஜெபித்தான். மிகவும் பயமுறுத்தும் ஒரு விஷயம் என்னவென்றால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய சன்னதியில் நிற்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரே என்று சொல்வார்கள், நான் உன்னை அறியேன் என்று சொல்வார். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்று நினைத்தோமே. அவர்களுக்குள் தேவ ஆவி இருக்காது. நிறைய பேர் மத சம்பந்த காரியங்களை செய்கிறார்கள். அவர்களுக்குள் தேவ ஆவி இருக்காது. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவன் வாசல்களை பிளந்த காசாவை நினைவில் வைத்திருக்கிறார்களா? அவன் என்னை ஒருபோதும் காசாவில் சிக்க வைக்க முடியாது, நான் வாயில்களில் பிளந்து விடுவேன் என்று சொன்னான். அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். வருத்தமான காரியம். இஸ்ரேலின் நியாயாதிபதியாகவும் தேவனின் பிரதிநிதியாகவும் தேவனின் தலைவராகவும் அழைக்கப்பட்ட சிம்சோன் அவன் மாம்சத்தில் வாழ்ந்து வருகிறான். அவன் ஒரு மிருகத்தைப் போல வாழ்ந்து வருகிறான். ஆவியினால் ஆளப்படுவதற்கு பதிலாக மாம்சம் அவனை ஆண்டது. ஆகவே இப்போது பொதுவாக விலங்குகள் செய்கிறதை அவன் செய்ய ஆரம்பித்தான். அவர்கள் அவனை எப்படி நடத்தினார்கள் என்று நீங்கள் எப்போதாவது கவனித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய அறை இருந்திருக்கும். அது முற்றத்தின் வெளியே இருந்திருக்கலாம். ஒரு பெரிய கல் வட்டம் இருந்திருக்கும். கல் வட்ட மேடையின் மேல் ஒரு பெரிய கல் சக்கரம் இருந்திருக்கும். அதில் மர அச்சு இருந்திருக்கும். அச்சு சிக்கிக்கொள்ளும். அதன் நடுவில் தானியத்தை வீசுவர். இந்த எருதுகள் அல்லது வேறு ஏதாவது இது போன்ற ஒரு வட்டத்தில் நாள் முழுவதும் உழைக்கும். பின்பு ஜனங்கள் துருவத்தின் நடுவில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் புதியதாக தானியங்களை திணிப்பார்கள். அதுவரைக்கும் அது மெலிதாக வெளியேற்றும், சிறிது சாய்வாக இருக்கும். நாள் முழுவதும் விலங்கு இப்படி அதில் சுற்றி வரும். அதில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் தானியங்கள் மோசமாக வந்து விழும். ஆகவே போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று பவுல் கூறுகிறார். சிம்சோன் இப்போது சுற்றி சுற்றி வருகிறான். அவன் இருட்டில் இருக்கிறான். சில நேரங்களில் பெலிஸ்தர்கள் வருவார்கள். அதாவது அவன் 20 ஆண்டுகளாக நியாயாதிபதியாக இருந்தவன். ஆயிரக்கணக்கானவர்களை கொன்ற பிறகு இதுதான் இந்த காரியங்களை அவன் செய்தான். பெலிஸ்தர்கள் நாங்கள் அவனை ஜெயித்தோம் என்றார்கள். வந்து அவதூறு பண்ணினார்கள். அவன் மீது துப்பினார்கள். அவனை ஒரு எருது வாணலால் குத்தினார்கள். ஒரு மிருகத்தைப் போல அவனை மிகவும் கொடூரமாக நடத்தினார்கள். தனிமையில் விடப்பட்டான். இரவில் கட்டப்பட்டிருப்பான். அவன் மனதில் என்ன நினைத்திருப்பான்?
நான் ஏன் என் வாழ்க்கையை வீணடித்தேன் என்று அநேகமாக முட்டாள்தனமாக இருந்ததால் பேதுருவைப் போல நாளுக்கு நாள் மோசமாக அழுதிருப்பான். அவன் வாழ்க்கை சரிதையை படித்தோம், தெலிலாளை பார்த்தோம். கண்களை இழந்தான், குருடானேன் என்று உணர்ந்தான், வலிமையை இழந்தான். இப்போது அவன் பார்வையற்றவன். ஆம், பார்வையற்றவன். கண்கள் திறக்கப்பட்டது. முன்பு கண்கள் திறந்திருந்தன. பிசாசு அவன் கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். நம் ஒவ்வொருவரையும் குரங்கை போல மாற்ற பிசாசு முயற்சிக்கிறான். பாவ வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம், எல்லாம் நன்றாக முடியும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் ஒரு முட்டாள். நான் வேதத்துக்கு விரோதமாக தவறு செய்தேன் என்று கூறுங்கள். மிஞ்சின துஷ்டனாயிராதே. அந்த வசனத்தின் எஞ்சிய பகுதியை நான் பிரசங்கியில் படித்தேன் என்று நினைக்கிறேன். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கர்களோ நன்றாயிருப்பதில்லை. சிறிது காலத்தில் சரியாகிவிடும் என்று தோன்றலாம். தேவன் சிம்சோனுடன் மிகவும் பொறுமையாக இருந்தார். தேவன் அன்பானவர். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அப்படி வாழ முடியாது. முடிவு நன்றாயிருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவன் சுற்றித் திரிந்தபோது நாளுக்கு நாள் அவன் ஜெபிக்கும் போது அவன் தலைமுடி வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது ஒரே இரவில் வளரவில்லை, இல்லையா? அவன் பார்வையற்றவன், சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். அவர்கள் பயப்படவில்லை. அது பெலிஸ்தர்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், அவன் தனது பலத்தை இழந்தான். தலைமுடி வெட்டப்பட்டது. ஆனால் தலைமுடி வளர ஆரம்பித்தது. இதன் பொருள் என்ன? விஷயம், அவனது தலைமுடி வளர ஆரம்பித்தது. அவனுடைய இருதயம் சரிபட ஆரம்பித்தது என்று நான் நினைக்கிறேன். அவனது பிரதிஷ்டை திரும்பத் தொடங்கியது. பாவங்களை குறித்து மனம் திரும்பினான். தேவன் அவனுடைய ஜெபங்களை கேட்டார். அவன் வேறு ஒன்றை செய்ய விரும்பினான். அவன் எழுப்பப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய ஜனங்களை ஒடுக்குகிற எதிரிகளை தோற்கடிக்கத்தான். எனவே அங்கே அவன் சிறைச்சாலையிலே மாவரைக்க வைக்கப்பட்டான். இப்போது பெலிஸ்தரின் பிரபுக்கள் ஒன்று கூடினர். நான் 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இருக்கிறேன். நம்முடைய பகைவனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். வருடம் கடந்து விட்டதை நினைக்கவில்லை. இது அவர்கள் கொண்டிருக்கும் முதல் பெரிய தாகோன் விருந்து. பெலிஸ்தரின் பிரபுக்கள் அனைவரும் அவர்கள் இந்த நகரமான காசாவில் ஒன்று கூடி பெரிய தேசிய விருந்து நடந்தது. ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைவனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி வாருங்கள் என்றார்கள். எனவே தாகோனின் இந்த பெரிய ஆலயம் அவர்களுக்கு இருந்தது. நடுவில் இந்த 2 தூண்களும் பலிபீடத்தை தாண்டி இருக்கலாம் அல்லது பலிபீடத்தின் அருகே இருக்கலாம். அவர்கள் அவனுக்கு தண்டனை தர அழைத்து வரும்போது அவர்கள் தயாராகி வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வேதத்தில் நமக்கு தெரிந்த இவரைப் போல துன்புறுத்திய பின் தூக்கிலிடப்பட்ட வேறொருவர் இருக்கிறார். அவன் குருடனாக இருந்தான். வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். அவன் தனது குருட்டுத்தன்மையை மட்டுமே நினைத்தான் என்று சொல்ல முடியாது. கண்களை இழப்பதற்கு அநேக காலம் பெலிஸ்தர்கள் அவனை குருடாக்கியதற்காக தேவன் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்திருப்பான். உலகத்தில் கண்மூடித்தனமான நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மேலும் 2020 தரிசனம் கிடைக்கலாம். பிசாசு உங்களை குருடாக்கி வைத்திருக்கலாம். பெலிஸ்தரின் அழகால் தான் கண்மூடித்தனமாக இருந்ததை சிம்சோன் உணர்ந்தான். நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் அவன் அவைகளுக்கு எதிராக தன்னைத்தானே இணைத்துக் கொண்டான். ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, ஒன்று வலதுபுறமும் மற்றொன்று இடதுபுறமும் இயேசு மரித்தார் 2 கள்ளர்களுக்கிடையில். சிம்சோன், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். சிம்சோனின் முழு வரலாறும் இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் சிம்சோன் கிறிஸ்துவின் முன்மாதிரி. அதில் இயேசு கடைசியில் தனது கைகளை நீட்டி தேவ ஜனங்களின் சத்துருக்களை மடங்கடிக்க தனது உயிரை கொடுத்தார். சிம்சோன் நான் முன்பு குறிப்பிட்டது போல எபிரேயர் புத்தகத்தில் விசுவாசமுள்ள ஒருவர் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவன் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு பெலனை கொடுத்தார்.
16ஆம் அதிகாரத்தின் முடிவில் சிம்சோனின் வரலாற்றில் கடைசி சில வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். அவன் சகோதரரும் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். இயேசுவின் குடும்பத்தினரும் நண்பர்களும் வந்து சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்தார்கள். சிம்சோனின் வரலாறு உண்மையில் கிறிஸ்துவின் வரலாறு. நாம் எவ்வாறு பலத்தை இழந்து போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கையின் உண்மை நிகழ்வு இது. உங்களுக்கு தெரியும் அற்புதமான விஷயம் என்னவென்றால் 11ஆம் மணி வேளையில் காப்பாற்றப்பட்டான். அவன் தேவனிடம் திரும்பினான். தேவனுக்கு கொடுக்க அவனிடம் எதுவும் இல்லை என்று தோன்றினாலும் அவன் தேவனிடம் திரும்பினான். சிம்சோன் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்த போது மரிக்க தயாராக இருந்தான். மிகப்பெரிய பலத்தை பெற்றான். நம் மிகப்பெரிய பலத்தை எப்போது பெறுகிறோம்? சிலுவையை எடுத்துக் கொள்ளும் போது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்தில் இந்த நிகழ்வு எனக்கு பிடித்த ஒன்று. நாம் உலகத்தில் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. சிம்சோனைப் போல நம் கண்களை இயேசுவை நோக்கி திருப்புவோம். ஆமென். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.